2025 வருஷத்துல அதிக வசூல் அடிச்சு தியேட்டர்களை கலக்கிய டாப் 5 ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம்ஸ் இன் தமிழ தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது தமிழ் திரைப்படங்கள்லயே அதிக வசூல் அடித்த டாப் 5 படங்களை இந்த லிஸ்ட்ல நம்ம பார்த்துருவோம். நம்பர் 10 டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த வருஷத்தின் சிறந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம்னா அது டூரிஸ்ட் ஃபேமிலி தாங்க. ஒரு அகதி இன்னொரு நாட்டுக்கு வந்து அந்த நாட்டின் குடிமகனா தன்னையும் தன் குடும்பத்தையும் எப்படி மாற்றினான் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துல சிம்ரனும் சசிகுமாரும் சேர்ந்து ரெண்டு பேரும் அசுரத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. நிறைய இடத்துல நம்மள அழுக வச்சிருப்பாங்க. அதோட அந்த சின்ன பையன் நம்மள அதிகமா அந்த படத்துல சிரிக்க வச்சிருப்பாரு. இப்படி பாசம், அழுகை, சிரிப்புன்னு சொல்லிட்டு எல்லா வகை உணர்வுகளையுமே திரையில சரியா கொண்டு வந்திருப்பாரு புதுமுக இயக்குனரான அபிஷன் ஜீவந்த். இந்த படமானது வெறும் 7 கோடி பட்ஜெட்ல தான் எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல 90 கோடி அடிச்சதுங்க. 100 கோடி அடிச்சிருந்தா நல்லா இருக்கும். ஆனா 90 கோடி அடிச்சு 10வது இடத்தை பிடிச்சிருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி. நம்பர் 9 ரெட்ரோ. சூர்யா அவர்களுக்கு நல்ல தியேட்டரிக்கல் கம்பேக்கா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வெளிவந்த திரைப்படம் தான் ரெட்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்த்தோம். ஆனா உண்மையிலே இந்த படம் நல்லா இல்லைங்க. இந்த படத்துல வரக்கூடிய பாடல்களும் மியூசிக்குமே டாப் நாச்சா இருந்துச்சு. சந்தோஷ் நாராயணன் சூப்பரான இசையை அமைச்சு கொடுத்திருந்தாரு. த ஒன் பாடல்லாம் யாருக்கு போட்டாலும் செட் ஆகும், அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. பாடல்கள் நல்லா இருந்த அளவுக்கு படம் நல்லாவே இல்லைங்க. பூஜா ஹெக்டே அவர்களுடைய நடிப்பு வந்துட்டு ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தாலேயே இந்த படம் 97 கோடியை பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த படத்துடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 67 கோடின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை விட அதிகமாக தான் செலவு பண்ணியிருப்பாங்க. நம்பர் 8 தக் லைஃப். இந்த வருஷம் அதிக ட்ரோல் செய்யப்பட்ட படம்னா அது தக் லைஃப் தான். மணிரத்னமும் கமல் சாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு இணையறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எல்லாரும் விரும்பி போய் பார்த்தாங்க. ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு இணைஞ்சீங்க, அதுக்காக அப்ப எடுத்த கதையவே இப்ப எடுப்பீங்களா அப்படின்னு கேட்கற மாதிரி தாங்க இருந்துச்சு. 300 கோடி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க, 300 கோடி போட்டிருக்காங்க. ஆனா வெறும் 97 கோடி மட்டும் தான் வசூலா எடுத்திருக்காங்க. நம்பர் 7 மதராசி. ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்துல துப்பாக்கியை வாங்கி இருந்த சிவகார்த்திகேயன் அவர்களின் நடிப்பில் எழுந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான கதையா இருந்துச்சு. இருந்தாலுமே மக்களால நல்ல விதமாக தான் விமர்சிக்கப்பட்டுச்சு. நெகட்டிவ்லாம் இதுக்கு பெருசா எதுவும் வரவே இல்லை. இருந்தாலுமே இந்த படம் குறைந்த அளவு மட்டும்தான் பாக்ஸ் ஆஃபீஸ்ல வசூல் பண்ணிச்சு. ஏன் அப்படின்னா இதுக்கு பெருசா ப்ரமோஷன் பண்ணவே கிடையாது. அதனாலேயே 150 இருந்து 200 கோடி வந்து பட்ஜெட் போட்டுமே பாக்ஸ் ஆஃபீஸ்ல இது 100 கோடியை கலெக்ட் பண்ணிருந்துச்சு. 100 கோடி அடிச்சிருந்தாலுமே இது வசூல் ரீதியா ஒரு தோல்வி படமா தான் அமைஞ்சிருக்கு. நம்பர் 6 டூட். கீர்த்திஸ்வரன் இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடிப்பில் எழுந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த வருஷத்தின் மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் மூவினா அது இந்த டியூட் தாங்க. ஏன்னா கதைக்களம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பிங்கானதா இருக்கும். அதை ஃபன்னியான வேல கொண்டு போயிருந்தாங்க. காமெடி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு. இளைஞர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா 2K கிட்ஸ், இந்த 17-18 வயசு பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எங்க வீட்டு பசங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படம் நல்லா இருக்குன்னா வாங்கலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நானே 2K கிட் தான்டா, ஆனா என்னை விட நீங்க 2K கிட்ட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுடைய PR ஒர்க் மூலமா, அதாவது PR பண்ணியே ஒரு படம் ஹிட் ஆக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது டியூட் தாங்க. ஏன்னா நல்லாவே இல்லைனாலுமே இந்த படம் ஹிட் ஆகி இருந்துச்சு. 30 கோடி பட்ஜெட் இந்த படத்துக்கு. இருந்தாலுமே 114 கோடி அடிச்சிட்டாங்க பாக்ஸ் ஆஃபீஸ்ல. மமிதா பைஜு ரொம்ப அழகா இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு.